அதோட இன்னொன்னு வேடிக்கை, திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போனார். எங்க பார்த்தாலும் திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு பொட்டி வச்சிருவார். இந்த மாதிரி பொட்டியை கொண்டு போய் அவர் மேடையில் வச்சிருவார். மேடையில் வச்ச பிறகு மக்கள்கிட்ட எல்லாம் அந்த திமுக எல்லாம் அந்த கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாங்க. மக்கள்கிட்ட சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்து அமர வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய நீங்க கடிதமா எழுதி இந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டியில நான் பூட்டி பத்திரமா கூட வீட்டில் வச்சுக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்ட திறந்து பெட்டி திறந்து மனு படிச்சு உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறேன். அப்படி உங்களுக்கு தீர்வு காணாவிட்டால் நான் முதலமைச்சர் வந்த பிறகு என்னுடைய அறை கதவுகள் திறந்தே இருக்கும். எப்பொழுது வேணாலும் என்னை சந்திக்கலாம், உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறார். மக்களும் ஆகா ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற இப்ப இருக்கிற அமைச்சர்லாம் முன்னாள் எம்எல்ஏ இருந்தாங்க, அதெல்லாம் ஆகா எம்எல்ஏ எல்லாம் சொல்லிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் போய் திண்டுக்கல்ல போய் அவர் ஒரு பொட்டி வச்சு மனு வாங்கினார். இப்படி லட்சக்கணக்கான மனு வாங்கி இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னே தெரியல. எங்கிட்ட சொன்னாங்க சாவி தொலைஞ்சு போச்சு, பொட்டியே காணாது போச்சுன்னு தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை சொல்லி தூண்டி விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தலைவர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா இந்த பொட்டியில் என்ன வைரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்க, கூட்டு போடுறதுக்கு. சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களுடைய ஆசை தோன்றாங்க. ஏதாவது சதுரங்க வேட்டையில் ஒரு படத்துல வந்து இல்ல, ஒருவர் ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா போதும், ஏமாற்றலாம். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே உங்களை பற்றி நன்றாக தெரிந்து விட்டார். அது மட்டும் இல்ல, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இங்கேயே ஒண்ணு நடக்கல. 3 ஆண்டு காலத்தை தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கள் தான் மிச்சம். என்ன செஞ்ச நாட்டு மக்களுக்கு, வீட்டு மக்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நாட்டு மக்களுக்கு ஒண்ணு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். ஒரு பழமொழி இருக்குது, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் அப்படின்னு ஒரு பழமொழி. இது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இல்லையா? இங்கேயே ஒண்ணு பண்ண முடியாது இருக்கிற, இங்கேயே ஓட்டு போட்டு மக்கள் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு நாள் தினந்தோறும் வாழ்க்கை நடத்துவது ஒரு சவாலா இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். எவ்வளவு நாடகம் போடுறாங்க, இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை மக்களுக்கு ஊட்டி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு மாயாஜால வேலையெல்லாம் பண்றாங்க. ஒன்று நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று தராசில் இடம் போட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளாக தமிழ்நாடு வாக்காளர் மக்கள் இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே.